இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன சிஐடி ராமச்சந்திர ரிட்டையர்டு எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். അന്ന് രാത്രി 10 കൊലപാതകരെന്ന് സംശയിക്കുന്ന ഒരു ഫിംഗർ പ്രിന്റ്സും അവിടെ ഞാൻ കണ്ടെത്തണം. ഈ കേസിൽ പോലീസിന് കാര്യമായ എന്തോ വീഴ്ച പറ്റിയിട്ടുണ്ടോ? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ இவர் பேர் தான் ராமச்சந்திரன். ஒரு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. நம்ம ஹீரோ டியூட்டில இருக்கும்போது ஏகப்பட்ட கேஸ்களை முடிச்சிருப்பாரு. டிபார்ட்மெண்ட்ல இவருக்குன்னு ஒரு தனி பேரே இருக்குது. எப்படிப்பட்ட கேஸையும் முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான மனுஷன். இப்ப அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுல அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஏற்படுத்தி இருக்காங்க அவங்க மனைவி. சோ வந்த உடனே வாங்க எல்லாரும் சொந்தக்காரங்களா உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு பேசிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நைட்டு 12 மணியோட நம்ம ஹீரோக்கு டியூட்டி முடியுது. சோ அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம்னு போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. எப்பயுமே அந்த ஆளு தான் நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி வழக்கமா இந்த தடவை ஃபோன் பண்ணி ஒரு கார் திருடு போன வழக்குல தேடிட்டு இருந்தீங்க இல்லைங்க சார், அவன் இங்க தான் இருக்கிறான், வந்தீங்கன்னா கைகாலமா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை நம்ம ஹீரோ இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு இல்லையா, அதை டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்றாரு. ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சார் நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு. ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா டைம், அதனால நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. இந்த விஷயத்தை மனைவி கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிக்கிச்சு, டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க, இப்ப போயிட்டு கேஸ் அட்டெண்ட் பண்ண போறோம்னு சொல்றீங்க, வந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்லும்போது ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஜீப்புக்காக வெயிட் பண்ணி அந்த ஜீப்ல ஏறி போறாரு. இன்ஃபார்மர் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போறாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த வீட்டை சுத்து போறாங்க. சுத்து போட்டோட நம்ம ஹீரோ தான் போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஒரு லேடி மட்டும் வெளியே வராங்க. என்ன சார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கார் திருநவன் புருஷன் உள்ளதானே இருக்கான், ஒழுங்கா அவனை வர சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, உள்ள யாருமே இல்ல சார், என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் எங்க இருக்காரு ஏதுன்னு எனக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்காரங்க இவகிட்ட என்ன விசாரிக்கிறது, நேரா உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. புதுசா வந்த எஸ்ஐயோ, என்ன சார் உங்களை நம்பி வந்தா இந்த மாதிரி கோட்டை விட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரும்பவும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இன்ஃபார்மருக்கு போன் பண்றாரு. இது பாரு, நீ பார்த்தது உண்மையா பையா, சும்மா தேவையில்லாம ஏதாவது கதை கட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது, சார் நான் 2 கண்ணால பார்த்தேன், சத்தியமா உள்ள போனவன் இன்னும் வரைக்கும் வெளியே வரல, நீங்க வர வரைக்கும் நான் இங்கதான் சார் இருந்தேன், ஒழுங்கா பாருங்க உள்ள அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. சரின்னு எல்லாரும் ஒட்டுமொத்த பேர் வெளியே வராங்க. நம்ம ஹீரோ இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகாவை எடுத்து பத்த வச்சு அதுல அப்படியே போட்டு வீடு ஃபுல்லா அப்படியே புகையா வர வைக்கிறாரு. மூக்குல எல்லாம் கட்சி கட்டிக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல நெறியற எல்லாரும் இரும்பல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள துணிகளை காயப்பட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பெரிய நைட்டி இருக்கும். அந்த நைட்டிக்குள்ளதான் அவன் ஒளிஞ்சிருப்பான். சோ இரும்பல் தாங்க முடியாம வெளியே வந்திருப்பான். அவனை பிடிச்சி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. உள்ள வச்சுக்கிட்டு போய் சொல்றியாமா அப்படின்னு திரும்ப அவங்களையும் திட்டிட்டு, ஒழுங்கா அந்த காரை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் அந்த காரை திருடல, அந்த கார் எங்க இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு திரும்ப அவன் போய் சொல்றான். அங்க இருக்கிற நம்ம ஹீரோ வீட்டை ஃபுல்லாவே சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்ப தரையில கார் போனதுக்கான தடையை மட்டும் இருக்கிறத நம்ம ஹீரோ வாட்ச் பண்றாரு. அதே நேரத்தில் ஒரு குடன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அந்த குடன் முழுக்க விறகுகளால அடுக்கப்பட்டிருக்குது. சோ நம்ம ஹீரோ அதுல இருந்து ஒரு 2-3 விறக புடுங்குறாரு. பெருசா உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஓட்ட மூலமா லைட் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காரை உள்ள நிப்பாட்டி கார் வெளியே தெரியாத அளவுக்கு வெறும் மரத்தை அடிக்க வச்சிருப்பான். சோ நம்ம ஹீரோ அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, போலீஸ்காரங்க கிட்ட சொல்றான், சாரி சார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு போறாரு. இதுல இருந்தே தெரியும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு கேஸை கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அவரோட வேலை பார்த்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஒரு ஏட்டையா ஒருத்தர் வராரு. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில எப்படி சார் போகுது அப்படின்னு நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா விசாரிச்சுட்டு வாங்க சார் உள்ளுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புள்ளவும் போறாரு. ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்ஐ எல்லாம் வந்திருக்காங்க பாக்குறாங்க. இவரும் அந்த காரை திருடன் பிடிச்சு கொடுத்தாரு இல்லையா, அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு, சார் நீங்களும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்களா, இனிமே நீ நானும் ஒண்ணுதான் சார், பொதுமக்கள் தான் அப்படின்னு அவன் கொஞ்சம் நக்கல் அடிக்கிறான். அதே நேரத்தில் உள்ள போனா நம்ம ஹீரோக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது இல்லையா, வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோ வேலை பார்க்கும்போது அவரோட பேரை போட்டு கீழே சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல ஒரு நேம் போர்டு இருக்கும். இப்ப அந்த நேம் போர்டு குப்பை தொட்டில இருக்குது. அந்த குப்பை தொட்டில இருக்கிற நேம் போர்டு அப்படியே தொடச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. கூட வேலை பார்த்த ஒரு போலீஸ்காரரு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வர்றாரு. சார் வீடு எப்ப சார் காலி பண்றீங்க, நீங்க இருக்கிற வீட்டுல தான் சார் கவர்மெண்ட் எனக்கு குவார்டர்ஸ் அலோட் பண்ணிருக்காங்க, சோ நீங்க காலி பண்ணாதான் நான் அந்த இடத்துக்கு வர முடியும், ஃபேமிலி எல்லாம் வேற ஊர்ல இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கொஞ்சம் மன வருத்தமாகுது. சரி நான் அடுத்த நாளே அவர் தங்கி இருந்த குவார்டர்ஸை காலி பண்றாரு. காலி பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தான் சொந்த ஊருக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க போன உடனே நம்ம ஹீரோவோட மச்சான் இருக்கிறாரு, மனைவியோட தம்பி, அவரு வீட்டுக்கு வராரு. வந்து ஒரு மச்சாங்களை பார்த்துட்டு நல்லா ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க, ஒரு வழியா வீட்டுல தான் இருக்க போறீங்க, அதுக்கு ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சரின்னு இப்ப ஏதோ ஒரு அர்ஜென்டா போன் கால் வருது. ஏதோ இந்த ஊருக்குள்ள ஒரு கோவில் ஒண்ணு இருக்கா, அந்த கோவிலோட உண்டியல் சாவி இவர்கிட்ட தான் இருக்குது. அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ திருடு போயிடுச்சு, அது விஷயமா இவங்க பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அரசல் பரிசல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நானும் கூட வரலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர் கூட போறாரு. இப்ப
இப்ப ஒரு வழியா அந்த கோவிலுக்கு வந்துட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே வராங்க, பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த கோவில் எப்படி திருடு போச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பூட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பூட்டை போயிட்டு நம்ம ஹீரோவோட மச்சான் தான் திறக்கிறாப்ல. அது லெஃப்ட் சைடுல பூட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து. கோவில்ல இருக்கிற உண்டியல் பணத்தை எவன் ஆட்டைய போட்டிருப்பான், கூட இருக்கிற நம்பர்ல யாரதான் ஆட்டைய போட்டிருக்கணும். ஏன்னா பூட்டையும் உடைக்கல, பூட்டை உடைச்சிருந்தா கூட எவனா திருடி இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது பூட்டோட சாவி கூட நம்ம ஹீரோவோட மச்சான் கிட்ட தான் இருக்குது. இப்படின்னு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கலவரம் ஆயிடுச்சு. நீயே எடுத்துட்டியா ஆட்டைய போட்டியா அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோவோட மச்சான் அங்கேயே போட்டு கொஞ்சம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராரு. இப்ப நம்ம ஹீரோவோ மச்சானும் கார்ல வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த உண்டியில இருக்கிற பணத்தை திருநவன் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்றாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோவோட மச்சானுக்கு பயங்கர வெறியாகுது. ஏன் நானும் லெஃப்ட் ஹேண்ட் தான், நான் தான் திருடுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, யோ நீலாம் அதுக்கு லாக் இல்லையா, நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளு. உண்டியல் பணத்தை திருநவன் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா அவன் பூட்டை பூட்டும் போது லெஃப்ட் ஹேண்ட் பக்கமா தான் பூட்டிருக்கான். உங்களுக்குள்ள இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவனா தான் இருந்திருக்கணும். இன்னும் குறிப்பா ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேங்க்ல போயிட்டு நீ கேளு. கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி திருடு போன அந்த நாள்ல இருந்து யாரு சில்லற காசை கொடுத்துட்டு நோட்டா மாத்திருக்காங்களோ அவனை நோட் பண்ணுங்க. அடுத்தது அவன் லெஃப்ட் ஹேண்டான்னு சொல்லிட்டு நோட் பண்ணு. அப்படியே ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டா இருந்தானா கண்டிப்பா அந்த பணத்தை அவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மச்சாக்காரனு சரி இதை நான் போயிட்டு ஊர் பிரசிடென்ட் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நைட் டைம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு போலீஸ் ட்ரெஸ் எடுத்து போடலான்னு பாக்குறாரு. மனைவிக்காரங்க எஞ்சி எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு, மண்டகண்ட ஏதாவது குழம்பி போச்சா என்ன, நீங்க தான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்களே, இனிமே அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நீங்க எந்த கேஸ் எடுக்கக்கூடாது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. அப்படியே அதே சோகத்தோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் வாழ்க்கை, 33 வருஷம் போலீஸ் வாழ்க்கைய இன்னைக்கு தொலைச்சிட்டு ரொம்ப நிம்மதி இல்லாம நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஊருக்குள்ள, பக்கத்து ஊர் தான். அங்க பஸ் ஏறி போயிட்டு பாக்குறாரு. அவரு ஒரு வக்கீல். சோ இப்போ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அவர் உள்ள வாதாடிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோ வெளியே நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு வராங்க. பாருக்கு வந்து ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா ரிட்டையர்மெண்ட் ஆனதுல இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. என் வேலையை நான் எவ்வளவு நேசிச்சு பண்ண தெரியுமா, உண்மையா பண்ண தெரியுமா, ஆனா இப்போ எனக்கு திரும்பவும் கேஸ் எடுக்கணும், நடத்தணும், விசாரணை பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஓய்வு எடுக்கிறதுக்கு தான், ஆனா எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, பேசாம நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ என்ன பண்றன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ணு. ஏதாவது முடிக்க முடியாத கேஸ், போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கேஸ், சரியான நீதி கிடைக்காத கேஸ், இந்த மாதிரி எடுத்து நீ தனியா ஒரு பிரைவேட் ஏஜென்சி வச்சு நடத்து. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு வேலை போன மாதிரி தெரியாது, இந்த மாதிரி ஃபீல் பண்ற அவசியமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வக்கீல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இதுவும் கொஞ்சம் நல்லதா தான் படுது. உடனே மனைவிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாருன்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. ஆனா மனைவிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை தானே இது, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனைவி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பொண்ணு வந்து அப்பா உன்னை மாமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மச்சான் வந்திருக்காரு. அவர் சொன்னார் இல்லையா அந்த உண்டில திருந ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தான் அப்படின்னு, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா. கண்டுபிடிச்சு எல்லா பணத்தையும் மீட்டு எடுத்திருக்காங்க. ஊர்ல இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து சார் உங்களால தான் இன்னைக்கு அந்த பணத்தை எல்லாம் மீட்டு எடுத்துருக்கோம், அதனால உங்களை பாராட்ட விதமா அங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சால்வை எல்லாம் போட்டு நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல வர திருவிழாவை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறாரு இல்லையா, அதுக்காக பொண்ணோட சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால ஒரு ஆபீஸ் ஒன்னு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு ஆபீஸ் எல்லாம் பாக்குறாரு. எல்லா செட்டப் ரெடி பண்றாரு. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆபீஸும் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வாடா சரக்கடிக்க போலான்னு சொல்லிட்டு திரும்ப பக்கத்துல இருக்க பார் இருக்கு இல்லையா, அங்க கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒரு கேஸ் கூட வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும் கண்டிப்பா ஏதோ ஒரு கேஸ் சிக்கும் சொல்லும்போது அங்க ஒருத்தரும் சரக்கடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவனுக்கு ஏதோ சரக்குல கலக்கிறதுக்காக சோடா பத்தலையா, நம்ம ஹீரோ அடிச்சிட்டு இருக்க சோடா வாங்கி கொஞ்சம் ஊத்திக்கிறவான்னு கேட்கறான். சரி நீ இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஊத்தி சரக்கடிக்கிறான். சரக்கடிச்சிட்டு போகும்போது ஒரு விசிட்டிங் கார்டை நம்ம ஹீரோ கையிலும் நம்ம வக்கீல் கையிலும் கொடுக்குறாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க சார், கண்டிப்பா செய்வேன், செக்யூரிட்டி வேலை இருந்தா கூட பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறான். அப்ப நம்ம வக்கீல் என்ன சொல்றான்னா, சாதாரண ஆளு அவனே விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒரு பிசினஸ் எப்படி அப்ரோச் பண்றான் பாரு, நீ தான் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணோட கொலை வழக்குல ஊர்மிளாங்கிற ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்ட கேஸ்ல என் ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த கொலையை பண்ணவே இல்ல, நீ வேணா அந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் நைட்டு வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த வக்கீல் சொன்ன ஆளு செல்வராஜ் இங்க வர ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வக்கீல் சொன்ன ஆளு நான் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, இதை பாருங்க எந்த ஒரு விஷயமும் சொல்லி பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை மட்டும் என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு நீதியும் அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம
செல்வராஜ் என்ன பண்றாருன்னா காலையில ஏஞ்சு முடிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது செல்வராஜோட மனைவி, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா, அந்த ஊர்மிளா வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா, அவதான் முக்கியம் இல்ல உங்களுக்குன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளு ஊர்மிளாங்கிற ஒரு பொண்ணை வச்சிருக்கிறாராம். அதுக்காக சந்தேகப்பட்டு அந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒன்னும் பெருசா கண்டுக்காம நம்ம ஆளு புல்லட் எடுத்துட்டு வேகமா போறாரு. போகும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்காரு ஊர்மிளாவை. அங்க இருந்து சைட் அடிச்சுட்டு திரும்ப ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. ஒருத்தர் வண்டியில ஏத்திட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரசிடென்ட் பாக்குறதுக்காக தான் போலான்னு சொன்னாரு. சரின்னு நேரா இந்த ஆளு புல்லட் எடுத்துட்டு அந்த பிரசிடென்ட் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டு போறாரு. இறக்கி விடும்போது கூட இந்த ஆளு பாருங்க கொஞ்சம் குசும்புக்காரர் போல கண்ணாடி எல்லாம் அப்படியே பாண்டிக்கிட்டு கொஞ்சம் லுக்கா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. அதுவும் ஒரு பிரசிடென்ட். அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் தெரியல. அடுத்தது நேரா வண்டி எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போறாரு. போன உடனே ஊர்ல இருந்து புதுசா ஒருத்தன் வந்திருக்கானா, ஃபாரின்ல இருந்து இவருக்கு சொந்தக்காரன். சோ அவன் சரக்குலாம் வாங்கி வச்சிருக்கானா, அதை நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போறாரு புல்லட் அங்கே விட்டுட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சரக்குலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் கொடுத்துட்டு எல்லாரும் ஜாலியா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம செல்வராஜ் புல்லட் எடுத்துட்டு நேரா என்ன பண்றாருன்னா அந்த ஊர்மிளா இருக்கா இல்லையா அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அந்த ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த நிறைய பொருள் இவர் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு போல. அந்த பொருள் எல்லாமே ஊர்மிளா கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி போறாரு. ஊர்மிளாவும் அந்த பொருள் எல்லாம் வாங்க மாட்டாங்க. நம்ம ஆளு கொஞ்சம் வற்புறுத்தி கொடுத்ததெல்லாம் அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் உள்ள போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கையெல்லாம் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் கோவப்படுறாங்க. இது பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசணும் பண்ணணும் அப்படின்னு வந்தனா இந்த பக்கமே வராத அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் கோவப்படுறாங்க. இப்பதான் நமக்கு தெரியுது இந்த ஆளு மட்டும்தான் ஊர்மிளா மேல ஒரு ஆசையில இருக்கான். ஆனா ஊர்மிளாக்கு இவர் மேல கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. அதனால அங்கேயே வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ளார ஏதோ போன் அடிக்குது. அந்த போனையும் போயிட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு சரி நீங்க இருந்து கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி டம்முன்னு கதவை சாத்திட்டு போறாங்க. அதுக்கடுத்து எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஆள் இன்னைக்கு ஏதாவது பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பிரசிடென்ட் இருந்தா இல்லையா அந்த லேடிக்கு போன போடுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கியா வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டதால இந்த ஆள் வண்டி எடுத்துட்டு நேரா போறாரு. சோ பிரசிடென்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லுக்கா தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில விடிய காலம்புல ஒரு 3 மணிக்கு தான் நம்ம ஏஞ்சி கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே வண்டி புல்லட் எடுத்துக்கிட்டு அந்த ஆளு கிளம்பி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடிய காலம்புல செல்வராஜோட மனைவி தான் வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடி காலையில எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்டா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஏன்டா கொலை பண்ணிட்டு வந்து இங்க ஜாலியா தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம செல்வராஜ் சார் என்னையா சார் அரெஸ்ட் பண்றீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நேற்று ஊர்மிளா வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவளை கொலை பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேட்கிறேன் நடராஜ் ஸ்டேஷனுக்கு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அந்த இறந்து போன பெண்ணோட கொலை கேஸை இவர் மேல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆளு பெயில தான் இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோவை சந்திச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேன் சார் நான் அவளை கொலை பண்ணல, அன்னைக்கு நைட் அதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பை இவர்கிட்ட நீங்க தான் அந்த கொலையை பண்ணல அன்னைக்கு நைட் எங்க இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சார் நான் அன்னைக்கு நைட் வந்துட்டு அந்த பிரசிடென்ட் கூட தான் இருந்தேன். ஆனா அப்படி நான் இருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பிரசிடென்ட்டை தப்பா எடுத்து அவளோட வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இதுக்கு பெருசா ஒத்துக்க மாட்டா சார். அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆளு செல்வராஜ் கொலை பண்ணிருக்கானா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ஊர் பிரசிடென்ட்டோட அட்ரஸை கேட்டு இப்ப அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செல்வராஜ்ங்கிறவரை தெரியுமா, உங்களுக்கு அவருக்கும் பழக்கம் இருக்காமே, கொலை நடந்த அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா மறுநாள் அன்னைக்கு உங்க கூட தான் அவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சார் சொல்றீங்க, எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க ஏதோ தப்பா வந்து என்கிட்ட விசாரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பிரசிடென்ட் சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியல அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. அடுத்து ஊர்ல சில பேர் பிரசிடென்ட் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க சார் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா அனுப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு போனை எடுக்கிறாரு. போனை எடுத்த உடனே பிளிப்கார்ட் இதுல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் இந்த ஆளு செல்வராஜ் போட்டு இந்த அம்மாக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கிஃப்ட் தான் இப்ப இந்த அம்மாவை புடவையவே கட்டியிருக்காங்க. சோ இப்படி உங்களுக்காக ஏகப்பட்டதா வாங்கி கொடுத்துருக்காரு. அதனோட மதிப்பு கிட்டத்தட்ட 77,000 ரூபாய்க்கு மேல போகுது. இதுவே போதும் நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயத்துக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு செல்வராஜ் போன் பண்ணிருக்காரு. அந்த போன் சிக்னல்ல வச்சா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சீக்கிரட்டா வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்க்க வந்த ஆளுங்களை அமுச்சு விட்டு இந்த அதான் சார் ஆமா சார் உண்மைதான் அன்னைக்கு நைட்டு என் கூட தான் இருந்தாரு, அவர் அந்த கொலை பண்ணல தான் சார், இருந்தாலும் ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மான மரியாதையே போயிடு சார், அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செல்வராஜ் இந்த கொலையை பண்ணல, அப்ப வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராஜ் இருக்காரு இல்லையா அவரோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது அந்த அம்மா பயங்கரமா அழுகுது. நான் எத்தனையோ தடவை சொன்னேன் சார் இதெல்லாம் உனக்கு தேவையில்ல வேண்டாம் அப்படின்னு, ஆனா அந்த ஆளு கேட்கவே இல்லை சார், என் பேச்ச கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி இருந்திருக்கவே தேவையில்ல அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டு சொல்லுது. வீட்டுக்குள்ளேயே அந்த அம்மா சேர்க்கல அவரை.
அதே நேரத்தில் செல்வராஜுக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. சரின்ட்டு அதெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ நேரா அடுத்தது கொலை செய்யப்பட்ட ஊர்மிளாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஊர்மிளாக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் அந்த பொண்ணு ஒரு டிரைவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடியும் போயிட்டா. ஓடி போன பொண்ணை ஊர்மிளா சேர்த்துக்கல. இருக்கிற சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பைனான்ஸை விட்டுட்டு தான் ஊர்மிளா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்து வீட்டுக்கு போனா அவங்களோட பொண்ணும் அவங்க மருமகனும் இப்ப இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம தான் இறந்து போச்சு இல்ல, இறந்து போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சொத்து அந்த பொண்ணுக்கு தானே சேரணும். அந்த பொண்ணு அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவு வேற ஏதோ எரிஞ்சு போச்சா, அந்த கதவை இப்ப ஏதோ மாத்துறதுக்காக கார்பெண்டரை வர வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கிறது போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு இறந்து போன பொண்ணோட போட்டோ வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. கழுத்தை இருக்கப்பட்டு தான் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்களா, அதையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு ஊர்மிளாவோட மருமகன் கிட்ட நீங்க கல்யாணம் பண்ண போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது வந்து அந்த அம்மா கிட்ட பேசிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிருக்கிறோன்னு கேட்டா ஒரு தடவை வந்தோம், அதுக்கப்புறம் வரல அப்படின்னு அந்த ஆளு கொஞ்சம் முன்னுக்கு முன்னதான் வரடா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் மேலேயும் கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா சாதாரண டிரைவர் தான், சொத்துக்காக ஆசைப்பட்டு ஒருவேளை அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவை போட்டு தள்ளிருப்பானோ அப்படின்னு ஒரு கோணத்துல கூட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தியும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற சில டிரைவர்ஸ்கள் எல்லாம் விசாரிக்கும் போது அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு பண்ற மாதிரி எல்லாம் ஆளு கிடையாது சார். அந்த பொண்ணை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா கூட்டிட்டு போயிட்டான், மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த ஊருக்கு எப்ப கடைசி பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முத பஸ் எப்ப, கடைசி பஸ் எப்ப எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அங்க இருக்கிற மத்த ஆளுங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோ போறாரு. அடுத்தது அந்த ஊர்மிளாவோட கொலை கேஸ விசாரிச்ச போலீஸ்கார கூட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் விசாரிக்கிறாரு. என்னதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிருக்கும் போது கதவை பூட்டிதான் இருந்தது. பூட்டப்பட்ட கதவுக்கு உள்ளாரதான் அந்த அம்மா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கதவுக்கு கீழே வந்துட்டு ஏதோ எரிச்சுதான் வச்சிருந்தாங்க. கதவை பாதியா எரிஞ்சிருந்தது. வீட்டுல இருந்த நகைப்பணம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது. அதையும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததுல கடைசியா நைட்டு வந்தது யாரும் இல்ல, செல்வராஜ் தான். அவன் வந்ததுக்கு மட்டும் இல்லாம சில வெளிநாட்டு பொருள் எல்லாம் கொடுத்திருக்கான். அதுக்கான எவிடன்ஸா வச்சுதான் நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவுமே இல்ல, அந்த ஃபுட்டேஜ் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப இவன் தானே ஏதோ பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு 2 அட்ரஸ் இருந்ததுதான். அதையும் விசாரிச்சதுல அதுல ஒன்னும் பெருசா குழு கிடைக்கல அப்படின்னு அந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்காரர் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதனோட டீடைல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம செல்வராஜை பாக்குறதுக்காக போறாரு. இப்போ நம்ம செல்வராஜ் ஃபேமிலி எல்லாம் விட்டு பிரிஞ்சு தனியா ஒரு பேச்சுலர் ரூம்ல தான் தங்கி இருக்கிறாரு. சோ அவரையும் போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடி சீக்கிரமா நீங்க உங்க ஃபேமிலியோட ஒன்னு சேர போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. செல்வராஜுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து நம்ம ஹீரோ எங்க போறாருன்னா ஊர்மிளாவோட வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை போயிட்டு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவன் வந்துட்டு சரியான குடிகாரன், குடிக்க அடிமையானவன். அவனை போயிட்டு பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது தான் தெரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே இவன் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனாலே ஊர்மிளாக்கும் இவருக்கும் விவாகரத்து ஆயிருக்குது. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுனதில்ல. கடைசியா இவங்களுக்கு பிறந்த பொண்ணு வேற ஒரு பையனை கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சமரசம் பேசி விடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு ஊர்மிளாவை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா ஊர்மிளா புருஷங்காரனை எப்படி ஏத்துக்கலையோ அதே மாதிரி பொண்ணையும் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் ஊர்மிளாவோட வீட்டுக்காரன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாரு. போகும்போது ஊர்மிளாவோட வீட்டுக்காரனே அவன் பொண்டாட்டியா முறைச்சு பாத்துக்கிட்டே போறாரு. நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் இவரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இப்ப கூட குடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம வக்கீல் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முத பஸ் எப்ப, கடைசி பஸ் எப்ப, இந்த மாதிரி இந்த கேஸ்ல இன்னொரு ஆள் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றேன்னு சொல்லும்போது ஆமா சம்பந்தமே இல்ல, செல்வராஜ் கண்டிப்பா ஊர்மிளாவை கொலை பண்ணிருக்க மாட்டான், அதே மாதிரி அவன் வீட்டுக்காரனும் கொலை பண்ணல. இப்போதைக்கு எனக்கு 2 பேத்து மேலதான் சந்தேகம். ஒன்னு ஊர்மிளாவோட மருமக மேல, அப்படி இல்லைன்னா ஊர்மிளா வேற யாரு கூட தொடர்புல இருக்கணும், அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கெஸ்ஸிங் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அதே ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஒரு டீ கடையில போயிட்டு நம்ம ஹீரோ டீ குடிக்கிறார். டீ குடிச்சிட்டு கடைசி பஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த பஸ் ஒண்ணு வந்து நிக்குது. அந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டர் கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஸ் எத்தனை மணிக்கு போகும், எத்தனை மணிக்கு வரும், எந்த ரூட் வழியா போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. கேட்கும்போது ஊர்மிளா இறந்த டேட்டை வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த டேட்ல வந்துட்டு கடைசியா நீங்க போகும்போது பஸ்ல யாராவது புதுசா வழக்கத்துக்கு மாறா புதுசா யாராவது ஏறினாங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஆளு கண்டக்டருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா சார், அன்னைக்கு கடைசி பஸ் நாங்க எடுத்துட்டு போகும்போது நடு வழியில ஒருத்தர் ஏறினாரு, பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு, ஆளு முக்காடு போட்டுட்டு வந்தாரு, மூஞ்சு கூட சரியாவே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் டிக்கெட் எடுக்கும்போது ஏதோ ஒரு சாவி கொத்து கீழே விழுது, அதையும் பதட்டத்தோட எடுத்து அந்த ஆளு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தூரம் பஸ் போகும்போது ஏதோ கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டது, பஸ்ஸே நிப்பாட்டிட்டோம். பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் நாங்க ஏஞ்சி போய் பார்த்தோம், ஆனா அவன் மட்டும் எந்திரிக்கவே இல்ல, உட்காந்த இடத்த விட்டு தலையை விட்டு திருப்பல சார் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த கண்டக்டர் சொல்றாரு. ஃபேஸ் கட்டு தெரியல, ஆள் யாருன்னு தெரியல, ஊரு இந்த ஊர் கிடையாது அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த கண்டக்டர் சொல்லிட்டாரு. அடுத்து எந்த இடத்துல ஏறினாரோ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அடுத்தது கொஞ்சம் தூரத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடை இருக்கு. சரி டீ குடிச்சிட்டு
முடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்குறாப்ல. அப்ப வந்து அந்த டீ கடை கண்ணாடி ஏதோ உடைஞ்சிருக்குது. அதுக்குள்ள இருக்கிற வடை பஜ்ஜிலாம் இருக்கு. அதை நம்ம ஹீரோ எடுக்கும்போது ஏன்பா இந்த மாதிரி கண்ணாடி உடைஞ்சிருக்கு, ஒழுங்கா டேப்பு போட்டு ஒட்டலாம்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, சார் இந்த கண்ணாடி நல்லா தான் இருந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நைட் டைம்ல எவனோ உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம். அந்த கண்டக்டர் கூட சொன்னார்ல கண்ணாடி உடைஞ்சது, ஆனா பஸ்ல இருந்து எதுவுமே உடையல, ஆனா சத்தம் மட்டும் கேட்டுச்சு அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோ இது எப்படி உடைஞ்சது, ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, எதுவும் தெரியாது சார், கடை மூடிட்டு போனேன், இந்த பொட்டி எப்பயுமே வெளியே தான் இருக்கும், அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா இந்த கண்ணாடி உடைஞ்சிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சாவி ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சாவியா, என்ன அது காட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாவியை வாங்கி பாக்குறாரு நம்ம ஹீரோ. இந்த சாவி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து நேரா ஊர்மிளா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு கதவு ஏதோ எரிஞ்சிருக்குதா சொன்னாங்க இல்லையா, கார்பெண்டர் வந்து சரி பண்ணிட்டு இருந்தா சொன்னாரு பாருங்க. அந்த பூட்டை அந்த பொண்ணு எடுத்துட்டு வர சொல்றாங்க. பூட்டை திறந்து பார்த்தா பூட்டு நல்லா கரெக்டா திறக்குது. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, சார் இது எங்க வீட்டு சாவி சார், இது எப்படி உங்க கையிலன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இங்க ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டாரு. திரும்பவும் அதே காட்டு பகுதிக்கு போறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் அவன் ஏறி இருக்கணும். ஏறி கொஞ்சம் தூரம் பஸ்ல போகும்போது தான் ஊர்மிளாவை கொலை பண்ணிட்டு அந்த வீட்டோட சாவி எடுத்துட்டு போய் தான் தூக்கி கடாசலாம்னு சொல்லி கடாசி இருக்கணும். அது கரெக்டா போயிட்டு அந்த டீ கடையில இருக்கிற அந்த பஜ்ஜி ஸ்டால்ல போயிட்டு உடைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு. இப்ப அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த காட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா போறதுக்கான ஒரு வழியுமே இல்ல. திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா புல்லெல்லாம் கட்டி அப்படியே ஒரு ஏணி வழியா ஏறி வெளியே வராரு. திடீர்னு நம்ம ஹீரோ அந்த பழத்துல போய் பார்த்தா அந்த பழத்துல மறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஏணி ஒண்ணு இருக்கு. அந்த ஏணி வழியா இறங்கி கொஞ்சம் தூரம் போறாரு. பாதை எதுவும் பெருசா தெரியல. லெப்ட் பக்கமா ஒரு பாதை திருப்புது. அந்த பாதை பக்கமா போனா அங்க இருந்து தூரத்துல யாருப்பாது கண்ணுக்கு என்ன தெரியாம அந்த கிணத்துல விழுந்துற போறியா, வருமா போயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னடா இது கிணறுங்கிறானே எட்டி பார்த்தா புதருக்கு எதிரமா இருக்குது. கிணறு இருக்கிறதே தெரியல, ஆனா ஒரு பெரிய கிணறு இருக்குது. அப்ப அங்க தூரத்துல இருந்து சொன்னார் இல்லையா, அந்த ஆள்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கிணறு இப்படி வெட்ட வழியே திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார் இது திறந்துதான் இருக்கும், இது ஒன்னும் போற வழி வர வழி கிடையாது, இங்க இருக்கிறவங்க போறவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிணறு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த கிணத்துல விழுந்து இறந்துட்டாரு சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிணத்துல விழுந்து இறந்துட்டாரா, யாருப்பா அதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த காட்டுல வேலை பார்க்கறவன் தான், இந்த ரப்பர் தொழில் தான் பண்ணுவான், அவனுக்கு இந்த இடத்துல கிணறு இருக்குது நல்லாவே தெரியும், தெரிஞ்சா எப்படி விழுந்தான்னு தெரியல சார் அப்படின்னு. அது ஒரு கேஸ் மர்மமா தான் இருக்குது. போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல கல்லு தடிக்கு தான் அந்த ஆள் விழுந்துட்டான்னு சொல்லி கேஸ ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு கொலையா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த வழி எங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வழி கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஊருக்குள்ள போய் ஜாயின் ஆயிடும் அப்படின்னு அந்த ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஊர் வழிக்குள்ள போகுது அப்படின்னா இந்த ஊர்மிளாங்கிறவங்க வீட்டுக்கு போகுமான்னு சொல்லி கேட்டா, கரெக்டா சொன்னீங்க சார், அந்த வழியா தான் போகும் இது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த காட்டுல வேலை பார்க்கறோம்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம். அதே வழியா போறாரு. போற வழியில தான் அந்த கிணத்துல விழுந்து இறந்தான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரர் எப்படிமா இருந்தாருன்னு சொல்லி கேட்கும்போது, என் வீட்டுக்காரர் எப்பயுமே தண்ணி பாய்ச்சறதுக்காக போவாரு, அன்னைக்கு தெரியாதனமா அந்த கிணத்துல விழுந்துட்டாரு, ஆனா அது யாரோ கொலை பண்ணி தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க சொல்லும்போது அந்த அம்மா போயிட்டு ஒரு போன் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. என்னமா இது போன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் என் வீட்டுக்காரர்கிட்ட போனே கிடையாது, ஆனா அந்த கிணத்துல இந்த போன் கிடைச்சது, போலீஸ்காரங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அந்த அம்மாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. தன்னோட ஆபீஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பாக்குறாரு யாரா இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஊர்மிளா வீட்டுல ஒரு 2 அட்ரஸ் கிடைச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அட்ரஸையும் படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்துட்டு அதே அட்ரஸ்க்கு போயிட்டு விசாரிக்கவும் பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க நீ போலீஸ்காரன் கிடையாது, நீ சாதா எங்களை ஏமாத்துறது வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி விட்டுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க. இவர் ரிட்டையர்டு தான் பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க எதுக்கு இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்ம ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களால இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியல, இவர் கண்டுபிடிச்சு கிழிச்சிருவாராம் அப்படின்னு கொஞ்சம் தரகுறவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் அதே இடத்துல வேலைக்கு வந்திருப்பாரு. அவர் தான் அப்புறம் எஸ்பிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோவை விட வச்சிருப்பாங்க வெளியே, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு அந்த சண்டையில. நேரா வீட்டுக்கு வராரு. பொண்ணு மனைவி எல்லாமே என்னங்க இது என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனைவி கிட்ட, நான் 33 வருஷம் வேலை பார்த்தேன், அப்ப எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த மதிப்பு மரியாதையுமே வேற, ஆனா வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி ஒரு கட்டத்துல அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மனைவி, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, கண்டிப்பா இந்த கேஸை உங்களால முடிக்க முடியும், உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, இப்படியே நீங்க அழுதுங்கனாக்கா இந்த கேஸை நீங்க எப்படி முடிப்பீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் ஆறுதல் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு திரும்ப ஒரு மோட்டிவேஷன், திரும்ப எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அந்த போன் ஹிஸ்டரி யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துறாரு. மீட்டிங் நடத்தும் போது நம்ம ஹீரோ விசாரணை பண்ணதுல ஏகப்பட்ட விஷயத்தை கேதர் பண்ணிருக்காரு. அதை ஒவ்வொன்றா அப்படியே சொல்லவா ஆரம்பிக்கிறாரு. ஒரு போன் ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த போன்ல இருக்கிற சிம் கார்டை ட்ரேஸ் ஓவர் பண்ணி அந்த சிம் கார்டுல இருக்க அட்ரஸ் போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சதுல அது ஒரு பாயோட நம்பர். அவர் அடிக்கடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த போனை மிஸ் பண்ணிட்டு தான் சொன்னாரு. ஆனா இப்ப அவருமே இறந்து போயிட்டாராம். இறந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோ அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காரு. இந்த மாதிரி யாராவது திடீர்னு எமர்ஜென்சியா வராங்கல்ல, அவங்க தெரியாதனமா அந்த டேபிள்ல போனை விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போன போனை அங்க இருக்கிற வாட்ச்மேனுங்க வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அவங்களே வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு யாராவது போனுன்னு வந்து தொலைஞ்சு போச்சுன்னு கேட்டா மட்டும்தான் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வாங்கிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிச்சதுல தெரிய வந்திருக்குது. அப்ப
அப்படி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது அதே வாட்ச்மேன் கிட்ட அந்த கிணத்துல கிடைச்ச போன் நம்பரை வச்சு இந்த போனை யார் வாங்கிட்டு போனாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த போன் ஊர்மிளாங்கிற பேர்ல தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை கொடுத்தது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செக்யூரிட்டி தான் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு அங்கேயும் போறாங்க. அந்த அட்ரஸுக்கு தேடி போனா அங்க ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு மாப்பிள பாக்குற புரோக்கர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை பாக்குறது யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட பையன் தான்ப்பா, அவனும் ஒண்ணு சரி கிடையாது, ஒரு வேலையை ஒழுங்கா உருப்படியா செய்ய மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. என்ன விஷயமாப்பா வந்தேன்னு சொல்லி கேட்டா ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் வந்தேன், ஏதோ பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பாப்பீங்களாமே, என் பொண்ணுக்கு கூட ஒரு நல்ல மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு சும்மா நாளும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பா உன் அட்ரஸ் சொல்லுப்பான்னு சொல்லி அந்த அம்மா அட்ரஸ் எழுதி ஒரு டப்பால போடுறாங்க. அந்த அட்ரஸ்ல எழுதிருக்க ஹேண்ட் ரைட்டிங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சந்தேகம், இது எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஊர்மிளா இறந்த இடத்துல ஒரு 2 அட்ரஸ் இருந்திருக்கும் பாருங்க சீட்டு, அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் இதுவுமே சேமா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. பக்கத்துல ஒரு சின்னதா குடிசை மாதிரி இருக்குது. அந்த குடிசையில போயிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு பேனர் இருக்கு. அந்த பேனர்ல இருக்கிறது எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவும் அந்த வக்கீல சரக்கு அடிக்கும் போது ஒருத்தன் வந்து சோடா குடிக்கிறதுக்காக விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பான் பாருங்க. அவன் விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது அதை பார்த்துருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற இமேஜ் இங்க இருக்கிற இமேஜ் ஒரே மாதிரி இருக்குது. அப்ப ஒரே மாதிரி இருக்கிறத யோசிக்கும் போது அப்ப இவன் தான் அக்கிஸ்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அவனும் வந்து நிக்கிறான். நின்ன உடனே நம்ம ஹீரோ அவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அவன் கொஞ்சம் பயந்து அங்க இருந்து ஓடலான்னு பாக்குறாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ் சுத்து போட்டு அவனை ஜீப்ல பிடிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. அடுத்து அந்த அம்மா வந்து என் பையனை எங்க பிடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பொண்ணு மாப்பிள்ள பாக்குறீங்கல்ல, உன் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, கூடி சீக்கிரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து கஸ்டடியில் எடுத்தாங்க இல்லையா, இப்ப அவனை குத்துன்னு குத்தி அவன்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவன் சில உண்மைகளை சொல்றான். இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வாட்ச்மேனா வேலை பார்த்திருக்கான். வாட்ச்மேனா வேலை பார்க்கும்போது அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஊர்மிளா வந்திருப்பாங்க. வந்திருக்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நாள் பழவில கொஞ்சம் நட்பாகி அந்த நட்பு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த அம்மா சரக்கு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லிருக்கு இவங்கிட்ட. இவனு சரக்கு சைட் டிஷ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு 2 பேருமே அன்னைக்கு குடிச்சிருக்காங்க. குடிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு போகும்போது தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒருத்தரோட போன் கிடைச்சது இல்லையா, அந்த போன் ஊர்மிளாட்ட கொடுத்து ஊர்மிளாவும் இந்த வாட்ச்மேனும் 2 பேரும் யாருக்கு தெரியாம இந்த போன்ல இருந்து சீக்கிரட்டா பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவன் அங்க பார்க்க போகணும் அப்படின்னாக்கா இந்த ஊரோட கடைசி பஸ்ஸுக்கு போய் இறங்கி அந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் நேரா ஊர்மிளா வீட்டுக்கு போயிடுவான். இவன் அந்த வீட்டுக்கிட்ட போன உடனே அடுத்து போன் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தான் உள்ள போவான். அதுக்கப்புறம் வெளில வருவான். அதே மாதிரி தான் இவர் போற அன்னைக்குன்னு பார்த்து தான் நம்ம செல்வராஜ் போயிருப்பாரு. இதையும் அந்த ஆள் பார்த்துட்டு தான் ஊர்மிளாக்கு போன் அடிச்சிருப்பான். செல்வராஜ் பார்க்கும்போது கூட ஒரு போன் கால் வந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கதவை சாத்திருக்கும். அதுக்கப்புறம் செல்வராஜ் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் இவனு உள்ள போயிருப்பான். உள்ள போயிட்டு 2 பேரும் ஜாலியா வழக்கம் போல ஒண்ணு மண்ணுமா இருந்திருப்பாங்க. இவன் வந்துட்டு பிசினஸ் பண்றதுக்காக அப்பப்ப ஊர்மிளா கிட்ட பணம் கேட்டிருப்பான். தரன்னு கொஞ்ச நாளா இழுத்தடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு ஊர்மிளாக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போன் கால், இந்த மாதிரி பணம் கேட்டிருந்தேன் எப்பமா கிடைக்குன்னு சொல்லி ஒரு லேடி பேச, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. சொன்னது மட்டும் இல்லாம பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் இந்த ஆளு என்ன பண்ணிருப்பா, ஊர்மிளா கிட்ட பணம் கேட்டிருப்பான். பணமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்திருப்பாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு கடைசி பஸ்ஸுக்கு திரும்ப ரிட்டர்ன் போகணும். அதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தா பணம் இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முக்காடு போட்டுட்டு வர துண்டால அந்த அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அங்கவே சாகடிச்சிருப்பான். சாகடிச்சதுக்கு அப்புறம் அவசரப்பட்டதுமே ஃபீல் பண்ண வேற வழி இல்லாம பீரோல இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கேயே சரக்கெல்லாம் அடிச்சு போட்டு இவன் வாங்கிட்டு வந்த ஒட்டுமொத்த சாப்பாடு சரக்கு இருக்கு எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டுட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போயிடும். காட்டுல கொண்டு போய் அந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த காட்டு வழியா போய் தப்பிச்சலாம் முயற்சி பண்ணும்போது தான் இவனோட போன் ஒன்னு கொடுத்திருந்தால ஊர்மிளா கிட்ட அந்த போனை மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். சோ திரும்ப அதை எடுக்கிறதுக்காக போவான். ஆனா கதவு இப்ப உள்பக்கமா லாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கதவை உடைக்கணுங்கிறதுக்காக சத்தம் வந்துருன்றதுக்காக ஒரு மண்ணெண்ணெய் டப்பா இருக்கு. அந்த மண்ணெண்ணெய் டப்பா கதவு மேல ஊத்தி அப்படியே பத்த வச்சு அது எரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஓட்டையாகுது. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு திரும்பவும் அந்த போன் எல்லாம் எடுத்துட்டு தொட்டது பட்டது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு திரும்ப அதே வழியா சாவி எடுத்துட்டு வெளில வந்திருப்பான். இதுதான் சார் நடந்துச்சுன்னு அந்த கொலைகாரன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ நீ ஒண்ணு மட்டும் பண்ணல இன்னும் ஒண்ணு பண்ணிருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்றியான்னு சொல்லும்போது சார் நான் இது மட்டும் தான் பண்ண வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ்கார எட்டி அப்படியே நெஞ்சு மேல ஒரே உத பொத்துன்னு அங்கே கீழே விழுறான். ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல அடி வாங்கி சாவறியான்னு சொல்லும்போது சொல்லிடுறேன் சார்னு பயத்துல கதற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்துட்டு வந்த பக்கமா நடந்து வந்திருப்பான். அந்த காட்டுல தண்ணி பாய்ச்சுறது யாருப்பா அது புதுசா இருக்கிறதுன்னு சொல்லும்போது பயத்துல ஓடலான்னு பார்க்கும்போது பக்கத்துல இருக்க கிணத்துல தெரியாதனமா விழுந்துருவான். அந்த கிணத்துல இருக்க வேற பிடிச்சது தொங்கும் போது அந்த ஆள் வந்து இவனை காப்பாத்தி மேல தூக்கி விட்டுருப்பான். தூக்கி விட்டது மட்டும் இல்லாம எங்க இருந்துப்பா வர அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இப்ப எப்படியா இருந்தாலும் நாளைக்கு காலை அவ இறந்து போன விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போகும். விசாரிச்சாக்கா இவன் கண்டிப்பா போலீஸ்காரன் உண்மையை சொல்லிடுவான். நேத்து நைட் இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன் இந்த வழியா போன சொன்னா கண்டிப்பா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக தன்னை காப்பாற்றணும் தூக்கி அதே கிணத்துல தள்ளி விடுவான். தள்ளி விடும் போது அந்த போனுமே சேர்ந்து அதே கிணத்துக்குள்ள விழுந்திருக்கும். சோ விழுந்தவனே இறந்துட்டான். போன் அதுக்குள்ள கடந்துருச்சு. அங்கிருந்து தப்பிச்சு வெளில வந்திருப்பான். பஸ் அந்த நேரத்துல கரெக்டா வந்திருக்கும். கையை காமிச்சு அந்த பஸ்ல ஏறி இருப்பான். ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த சாவி எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, எவிடன்ஸா இது கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவி
தூக்கி கடாசும் போது அந்த டீ கடை கண்ணாடியில உடஞ்சி அங்க அந்த ஆளு எடுத்து கொடுத்துருப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட. இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். கோர்ட்ல இந்த கேஸ் ஆஜர் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வாதாடுறாரு. கொலை பண்ணதுக்காக இவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. எந்த கொலையுமே பண்ணாம தண்டனை அனுபவிச்ச நம்ம செல்வராஜுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் நிரபராதினு நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேஸ சரியா நடத்தாத போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான திட்டு விழுகுது. நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த கேஸ சரியா எடுத்து நடத்தின ரிட்டையர் ராமச்சந்திரன் எஸ்ஐக்கு ஒரு சல்யூட் அடிச்சு அவரை ரொம்பவே கௌரவப்படுத்துறாங்க அதே கோர்ட்லயும். இப்ப நம்ம ஹீரோ கோர்ட்ல இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, இந்த கேஸ் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வார்த்தைலாம் தெரிவிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே நிம்மதியா சந்தோஷமா இப்ப அவரும் கிளம்புறாங்க. அப்படியே படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லணும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ. അന്ന് രാത്രി 10 കൊലപാതകരെന്ന് സംശയിക്കുന്ന ഒരു ഫിംഗർ പ്രിന്റ്സും അവിടെ ഞാൻ കണ്ടെത്തണം. KSRTC